கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மார்ச் மாதம் 30ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக சந்திக்கிறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்றைக்கி பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகள் ரெடியாக உட்கார்ந்துருக்கிறீங்க. காட்ஸ் பிளஸ்ஸிங்காக அப்படியே முழங்கால்களை தாழ்த்துங்க. அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற என் பிள்ளைகளை தயவாய் கண்ணோக்கி பாரும். உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் என்கிற மங்கள வார்த்தையை என் பிள்ளைகளுடைய சிரசில் வைத்து நான் ஆசீர்வதிக்கிறேன். இவர்களை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைக்கும்படி கர்த்தருடைய கரம் என் பிள்ளைகளுக்கு ஆதரவாக இறங்கி வரட்டும். இந்த வருஷம் முழுவதும் உடைய கரத்தை பிடித்து கொண்டு என் பிள்ளைகள் நடக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நினைக்கலாம் இன்றைக்கி பிறந்த நாள், திருமண நாள் நினைவு கூறுகிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை வந்துச்சு. நான் குடும்பத்தில் முக்கியமான ஒருத்தரை இழந்து நான் நிற்கிறேன். எனக்கு என்ன ஏதாவது பதில் ஆண்டவர் சொல்கிறாருன்னா, ஆண்டவர் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறாரு, இனி கொடுமை உன் வாழ்க்கையிலும் அழிவும் நாசமும் எல்கையிலும் இருக்காது. இந்த துக்கத்தை தாங்கக்கூடிய பலனையும் இதிலிருந்து மீண்டு வரக்கூடிய வழியும் உனக்கு தருவேன். அதனால் இதை நீ பெருசாக எடுக்காத. நான் இதை எல்லாத்தையும் உனக்கு சரி செய்து, ஆண்டவர் எப்போவுமே சில காரியங்களை பேலன்ஸ் பண்ணுவார். அன்றைக்கி ஈசாக்குடைய வாழ்க்கையில் அவங்க தாய் மரித்து போனது அவனுக்கு பெரிய துக்கம். ஆனாலும் அந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும்படி இன்னொரு வீட்டில் ஒரு நல்ல காரியத்தை செய்து வைக்கிறார். ஈசாக்குக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமான ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு, வேதம் சொல்லுகிறது, அந்த திருமணத்தின் நிமித்தம் அவனுடைய மனைவியாகிய ரெபேக்காள் நிமித்தம் அவனுடைய வாழ்க்கையில் மறுபடியும் ஒரு சந்தோஷம் வருகிறது. தன் தாயின் நிமித்தம் கொண்ட துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தானா. அப்படின்னா இழப்புகள் வரும் பொழுது, துர்ச்செய்திகள் வரும் பொழுது, அதை தொடர்ந்து நற்செய்திகளும் ஆண்டவர் பாயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அவனால் கவலைப்படாதீங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வான். சரி, இன்றைக்கி எனக்கு என்ன மங்கள வார்த்தை ஆசையோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களா? எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 16:13. நீர் என்னை காண்கிற தேவன். நம் ஆண்டவர் நம்மை காண்கிற தேவன். அன்னைக்கு ஆகார் பிரச்சனையோட கர்ப்பிணியாக அவன் நம்பி இருந்த ஒரே குடும்பம் ஆபிரகாம் சாராளுடைய குடும்பம். அவர்களே அவளுக்கு வேதனையை கொடுத்த உடனே எங்கே போகிறேன்னு தெரியாமல் வனாந்தரத்தில் அவள் போகும் பொழுது யாருமே அவளை பார்க்க வரல, கன்வின்ஸ் பண்ண வரல. எங்கே போகிறேன்னே தெரியாமல் ஒரு பிள்ளைத்தாச்சி பொம்பளை போயிட்டுருக்கிறா. யோசித்து பாருங்கள். அவள் அழுதுட்டு போகிறத பார்த்து ஆண்டவர் அந்த இடத்துல அவளுக்கு வெளிப்பட்டு, ஆகாரே உனக்கு என்னாச்சு, நீ எங்கே போகிற? ஆண்டவர்களை விசாரித்து, நான் சொல்கிறது வரைக்கும் நீ உன் நாச்சியார் அண்டையில் மறுபடியும் அங்கே போ, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல அவளை சந்திக்க வந்த தேவனுக்கு அவள் ஒரு பெயர் கொடுக்கிறார். நீர் என்னை காண்கிற தேவன். யாருமே என்னை கண்டுக்கலை, ஆனால் அந்த நேரத்தில் நீர் என்னை கண்டீர். என்னை கண்டு என்னுடைய பிரச்சனைக்கு சொல்யூஷன் சொல்லி ஆறுதல் படுத்தி என்னை வீட்டுக்கு அனுப்பி வச்சுங்க. நீர் என்னை காண்கிற தேவன் அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கும் யாருமே உன்னை கண்டுக்கலையா? உன்னை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் உன் கண்ணீரை காண்கிறார், உன் தேவைகளை காண்கிறார், உன் பிரச்சனைகளை காண்கிறார். உனக்கு என்ன தேவை இருக்கிறது என்பதை ஆண்டவர் காண்கிறார். உன்னுடைய வியாதியை அவர் காண்கிறார். அவர் கண்டும் காணாமல் போகமாட்டார். ஆகாருக்கு நல்வழி காட்டின தேவன் உனக்கும் ஒரு நல்வழியை இன்றைக்கி காட்டுவார். நீ எந்த இடத்துல இருந்து அழுதுட்டு இருந்தாலும் சரி, வனாந்தரத்தில் இருந்தாலும் சரி, ஜெயிலுக்குள்ளேயே இருந்து இன்றைக்கி நீ ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருந்தாலும் சரி, பாதாளத்துக்குள்ளால் உட்காந்து நீ கேட்டுட்டு இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு இடத்துல உன்னை கொண்டு போய் மிரட்டி அடைச்சி வச்சுருக்காங்களா, அங்கே நீ இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருந்தாலும் சரி, நீ வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லாத இடத்துல ஆண்டவர் இன்றைக்கி உன்னை வந்து சந்தித்து, உன்னை கண்டு, உன்னை அந்த இடத்திலிருந்து மீட்டு வெளியே கொண்டு வருவார். ஆகாரை எப்படி ஆண்டவர் மீட்டு மறுபடியும் வீட்டுக்கு கொண்டு வந்தாரோ ஆண்டவர் கொண்டு வருவார். காணாமல் போன உன் பிள்ளையை ஆண்டவர் கண்டுபிடித்து கொண்டு வருவார். வெறுப்பில் நீ எனக்கு வேண்டவே வேண்டான்னு ஓடிப்போனேன் உன் புருஷனை, அவர் எந்த வனாந்தரத்தில் இருந்தாலும், எந்த தவறான தொடர்பில் இருந்தாலும், இன்றைக்கு அவரை கண்டுபிடிச்சி கையோடு இழுத்துட்டு வந்து உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். யாரெல்லாம் உன்னை ஏமாற்றிட்டு போனாங்களோ அவங்கள உன் பாதப்படியில் கொண்டு வந்து நான் போடுவேன். கவலைப்படாத.
உன்னுடைய தேவை எனக்கு தெரியும், உன் பிரச்சனை எனக்கு தெரியும், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆகாருக்கு ஹெல்ப் பண்ண தானே, உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னா ஹெல்ப் பண்ணுவார். ஒரு நல்ல சாட்சி நம்ம கேட்கலாமா? சகோதரி பிரிசில்லா ஃப்ரம் சென்னை. என்னுடைய மகன் பெயர் மெல்கிசதேக். அவனுக்கு 30 வயதாகியும் திருமணம் நடக்காமல் தடையாக இருந்தது. நான் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டு என்னுடைய மகன் மெல்கிசதேக் திருமணத்திற்காக ஜெபிக்கும்படி சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் தனி ஜெபத்தில் ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். சகோதரர் அவர்கள் ஜெபித்தார். ஜெபித்த அன்று மாலையில் பெண் வீட்டார் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார்கள். அதன் பிறகு 2 குடும்பத்தினரும் கலந்து பேசி நிச்சயதார்த்தத்திற்கான தேதியை முடிவு செய்தோம். கர்த்தருடைய கிருபையினாலும் சகோதரர் ஸ்டீஃபன் அவருடைய ஜெபத்தினாலும் அடுத்தடுத்த திருமண காரியங்கள் தடையின்றி எல்லாம் நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் நடந்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் குடும்பங்களிலும் உங்கள் பிரச்சனை, உங்கள் வயசு, உங்கள் சூழ்நிலைகளை கர்த்தர் காண்கிறார். உங்கள் வீட்டிலே இதே போல் சுப காரியங்களை கர்த்தர் கொண்டு வருவார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, மக்களே, நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொன்னீரே. இதை விட பெரிய ஆறுதலான வார்த்தை எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. எங்கள் கடன் லிஸ்ட்டையும் நீங்கள் காண்கிறீங்க, எங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறவங்களையும் நீங்கள் பார்க்குறீங்க, பிரச்சனையும் பார்க்குறீங்க, பிரச்சனையை அனுபவிக்கிற எங்களையும் பார்க்குறீங்க. அந்த பிரச்சனைக்குரிய காரியங்களை ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து உண்மையில் நம்பிக்கையாக இருக்கிறோம். நீரே அந்த பிரச்சனைக்குரிய காரியங்களிலிருந்து, சம்பவங்களிலிருந்து, சூழ்நிலையிலிருந்து என் பிள்ளைகளை வெளியே கொண்டு வருவீராக. ஆகாரை அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வந்த ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கும் அப்படியே கொண்டு வந்து என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் துளிர்விடும் காலத்தை கர்த்தர் தொடங்கி வைப்பீராக. தடைப்பட்டிருக்கிற சுப காரியங்கள் நடக்கட்டும். தடைப்பட்டிருக்கிற வெளி தேசத்து பிரயாணங்கள் சரியாகட்டும். தடைப்பட்டிருக்கிற சுப காரியங்களில் இருக்கிற எல்லா தேவைகள் சந்திக்கப்படட்டும். தடைப்பட்டிருக்கிற கற்பங்கள் திறக்கப்படட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.